வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.5ல ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் A-3, A-5, A-7. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு A-3, A-5, A-7. ஸோ ஏபி அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன அப்படின்னா D1 ஈக்குவல் டு D2. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா D1 Dனா என்னது, வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஸோ இதைத்தான் வந்து D1 அப்படின்னு எழுதுவோம். அதே இது D2 அப்படின்னா டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை D1னும் தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை D2னும் எடுத்துக்கிறோம். ஸோ அதான் D1 ஈக்குவல் டு D2 வந்துச்சு அப்படின்னா ஏபி. இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து D1 கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் டேர்மு A-5 மைனஸ் A-3. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் கவனமாக இதில் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா இங்கே வெளியில் மைனஸ் இருக்குது, உள்ள 2 டேர்ம் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே எழுதுறேன். A-5 இந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டேன். அடுத்து இந்த மைனஸ்ன்றது இந்த உள்ளே இருக்க 2 டேர்முக்குமே காமன். ஸோ அப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு A மைனஸ் A மைனஸ் இன்ட்டு -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. ஓகேங்களா? ஸோ இதை கவனமாக செய்யுங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு தப்பே வராது. ஓகேங்களா? ஸோ மைனஸ்ன்றது உள்ளே இருக்க 2 டேர்முக்கும் காமன். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன்னு வரும். மைனஸ் இன்ட்டு -3 +3ன்னு வரும். ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். -5 +3 -2. ஸோ இது D1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது D2. டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. ஸோ டேர்ம் 3ன்றது A-7 மைனஸ் டேர்ம் 2 A-5. ஸோ இது மொதல் செஞ்ச மாதிரி A-7 ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணுற 2 நம்பருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு A மைனஸ் இன்ட்டு -5 +5. ஸோ மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிடுச்சு. -7 +5 ஆட் பண்ணால் -2. ஸோ D2 வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. therefore ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அது கூட தேவையில்லை. ஸோ D1 ஈக்குவல் டு D2. ஓகேங்களா? therefore the given sequence are in AP. ஓகேங்களா? ஏபி அவ்வளோதான். இப்படி எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. ஓகேங்களா? ரெண்டில் ஏதாவது 2 எடுத்து செக் பண்ணால் போதும். இதையும் செக் பண்ணால் போடலாம். இதையும் செக் பண்ணாலே போதும் தான். 2 ஈக்குவல்னாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தெல்லாம் ஈக்குவல் ஆயிரும். அப்படின்றதுனால நம்ம ஏதாவது 2 எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து D1 எடுக்கிறேன். ஸோ D1 அப்படின்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ டேர்ம் 2 அப்படின்றப்ப 1/3 மைனஸ் டேர்ம் 1ன்றப்ப 1/2. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 1/3 மைனஸ் 1/2 2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்க நம்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ ஒரே மாதிரி இருக்கணும்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3, 2 எல்சிஎம்னா 6 வரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி 2 நம்பர் வேறு நம்பர் 2 ப்ரைம் நம்பர் இருந்தது அப்படின்னா இந்த 2வை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த 3 இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 × 2 2 மைனஸ் 1 × 3 3 டிவைடட் பை 2 × 3 6. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடிய கீழே ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, கீழே இருக்க 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 × 2 2 மைனஸ் 1 × 3 3. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் -1/6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு D2 எடுக்கிறேன். ஸோ டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. ஓகேங்களா? இது D1, இது D2. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் வந்து இடம் பார்த்தாது வீடியோ கவர் ஆகணுன்றக்காக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதும்போது 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இங்கே வீடியோவில் இருக்க மாதிரியே ஃபுல்லாக எழுதாதீங்க. எனக்கு கவர் ஆகணும் அப்படின்றக்காக தான் நான் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறேன். ஸோ இப்போ டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 நான் மேலே சொன்னதே தான். 3 4s are 12. ஸோ 1 × 3 3 மைனஸ் 1 × 4 4. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா -1/12. ஓகேங்களா? 6 கிடையாது, கீழே 12 இருக்குது. ஸோ 1/12. ஸோ இது D1, இது D2. D1ன்றது -1/6, D2ன்றது -1/12. ஓகேங்களா? ஸோ D1 நாட் ஈக்குவல் டு D2. ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. therefore the given series
நாட் இன் ஏபி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? கிவன் சீக்வன்ஸ். ஓகேங்களா? சீக்வன்ஸ் நாட் இன் ஏபி. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன். தேர்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9, 13, 17, 21, 25 டாட் டாட் டாட். ஓகேங்களா? கண்டினியூஸாக சீக்வன்ஸ்ன்றனால கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் வழக்கம் போல் என்னது D1 எடுக்கிறேன். டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஸோ எடுக்கிறோம். அப்படின்றப்ப 13 தான் செகண்ட் டேர்மு. T2 இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். T2 ஈக்குவல் டு 13, T1 ஈக்குவல் டு 9, T3 ஈக்குவல் டு 17. இந்த மாதிரி எடுத்து எழுதி பழகிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ டேர்ம் 3 அப்படின்றப்ப டேர்ம் 2ன்றப்ப 13, டேர்ம் 1ன்றப்ப 9, 13 மைனஸ் 9 4. ஸோ D1 ஈக்குவல் டு 4, T2 ஈக்குவல் டு டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. ஸோ டேர்ம் 3 17 மைனஸ் டேர்ம் 2 13 4. ஓகேங்களா? ஸோ from D1 equal to D2. Therefore, the given sequence are in AP. ஓகேங்களா? ஸோ இது தேர்ட் டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன். ஸோ ஃபோர்த் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா -1/3, 0, 1/3, 2/3. ஓகேங்களா? ஸோ டேர்ம் 2 அப்படின்றப்ப டேர்ம் 1 -1/3, டேர்ம் 2 0, டேர்ம் 3 1/3. ஓகேங்களா? ஸோ D1 ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, T2 0 மைனஸ் T1. ஸோ மைனஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட்டில் எழுதுறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ -1/3 டேரெக்டாக நம்ம ஏற்கனவே ஒரு மைனஸ் இந்த இதுக்குரிய ஃபார்முலாக்குரிய மைனஸ் வரும். இன்னொரு மைனஸ் போடும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க, நமக்கு தப்பு வராது. ஓகேங்களா? ப்ராக்கெட்லாம் போட்டால் தான் 2 மைனஸ்க்கு ஒரு மைனஸ் அடுத்து எழுதுவோம். ஸோ தப்பு வரும். அதனால ப்ராக்கெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். 1/3 அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? இது D1. நெக்ஸ்ட்டு D2. T3 மைனஸ் T2. ஓகேங்களா? ஸோ T3 அப்படின்றப்ப 1/3 மைனஸ் T2ன்றப்ப 0. 1/3 மைனஸ் 0 1/3 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? D1 ஈக்குவல் டு D2. Therefore, the given sequence are in AP. டைரெக்டாக எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டிவிஷன். ஸோ ஃபிஃப்த் டிவிஷன் 1, -1, 1, 1, -1, 1, -1 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3. ஓகேங்களா? ஸோ நம்ம வழக்கம் போல ஃபார்முலா D1 ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. எடுத்து எழுதிங்கன்னா T2ன்றது -1, T1ன்றது 1, -1, -1 என்ன வரும்? -2. ஸோ இது D1. T2 எடுத்து எழுதுறீங்க. ஸோ T3 மைனஸ் T2. ஸோ T3ன்றது -1, T1ன்றதும் மைனஸ் போட்டு இந்த 1 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸை போட்டுட்டு இந்த 1 எடுத்து எழுதுகிறேன். ஸோ -1, -1, -2. இது D2. ஸோ D1 ஈக்குவல் டு D2. ஓகேங்களா? Therefore, the given sequence are in AP. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதி முடிச்சிடலாம். ஸோ கிவன் சீரீஸ் வந்து சீக்வன்ஸ் வந்து ஏபியில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் எதுவும் இருந்ததுன்னா பாஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.